அக்னி பகவான் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் தென்னிந்தியாவில் உள்ள முக்கிய சிவாலயங்களில் ஒன்றான ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் விளங்குகிறது. இங்கு ஆலயத்தின் முன்பாக உள்ள கடலை அக்னி தீர்த்தம் என்றே அழைப்பார்கள். குளிர்ச்சியாக இருக்கும் கடல் நீருக்கு அக்னி தீர்த்தம் என்று பெயர். ராமாயணத்தில் சீதை அக்னி குண்டத்தில் இறங்கும் போது அக்னி தேவனை வணங்கி, அக்னி தேவனே, நான் உனக்குள் இறங்குகிறேன், நான் கற்புடையவள் என்பதை அனைவர் முன்னிலையிலும் நிரூபித்து காட்டு என்றபடியே அக்னி குண்டத்திற்குள் இறங்கினாள். மகிழ்ச்சி அடைந்த அக்னி தேவன் மகாலட்சுமியின் வடிவமான சீதையை அக்னிக்குள் இறங்கியதும் தன்னுடைய வெப்பத்தை விடுத்து குளிர்ந்து போனான். மனித உருவெடுத்த அவன் சீதையை அக்னிக்குள் இருந்து தன் கைகளில் ஏந்தி வந்து ராமபிரானிடம் ஒப்படைத்தான். தர்மத்தின் பத்தினியான இவளை என்னால் ஒருபோதும் எரிக்க முடியாது என்று கூறி அங்கிருந்து மறைந்தார். எனவேதான் ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. எனவேதான் ராமேஸ்வரம் கடல் அக்னி தேவன் பெயர் கொண்டு அழைக்கப்படுவதுடன் கடலும் அமைதி தவழ காட்சி தருகிறது. அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் பக்தர்கள் பாவமற்றவர்களாக மாறுவார்கள் என்பதும் ஐதீகம். அக்னி தேவன் கோவில் தமிழ்நாட்டில் சென்னையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குரோம்பேட்டை பகுதியில் உள்ள கோவிலில் தனி சந்நிதி உள்ளது. அக்னி தேவனையும் கோவிலை பற்றியும் சென்னையில் அக்னி தேவனுக்கு என்று தனி சன்னதி உள்ள கோவில் உண்டு. ஏன் அக்னி தேவன் என்று அழைக்கிறோம்? அக்னி தேவன் இந்து மதத்தில் நெருப்பின் கடவுளாகவும் தென்கிழக்கு திசையின் அதிபதியாகவும், அதாவது அக்னி மூலை திசையாகவும் போற்றப்படுகிறார். இவர் தேவர்களுக்கான தூதுவர். மனிதர்கள் யாகத்தில் இடும் பொருட்களை தேவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவர். அக்னி தேவனின் மனைவியின் பெயர் ஸ்வாகா தேவி. வாகனம் ஆட்டுக்கிடாவும் தீஜ்வாலையுடன் கூடிய வேல் ஆயுதமாகவும் உள்ளது. சூரியனின் கதிர்களில் இருந்தும் பிரம்மனின் மானச புத்திரராகவும் பிறந்தார். 2 தலைகள், படைத்தல் மற்றும் அழித்தல், 3 கால்கள், 7 நாக்குகள் மற்றும் சிவப்பு நிற உடலமைப்பு கொண்டவர். வேள்வி பொருட்களை தேவர்களிடம் சேர்ப்பது, உணவை செரிப்பது, வீடு மற்றும் உடலமைப்பை கொண்டவர். அக்னி தேவனை வணங்குவதால் நோய் நொடி தீர்ந்து தேகபலம், மன அமைதி மற்றும் உடல் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் குணமாகும். ஐயா, இந்த கோவில் பரம்பரையா நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முதல்ல அக்னி கபாலம் தான் வச்சுருந்தோம். அப்புறம் முன்னோர்கள் தாத்தா கனவுல ரூபம் வைக்கணும்னு சொல்லி கனவுல வந்தது. அதுக்கப்புறம் தான் ரூபம் வச்சாங்க. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி. இவர் தான் பஞ்சபூதங்கள் இவர் ஒருத்தர், சிவபெருமானுடைய அம்சம். இவருக்கு 2 தலைகள் இருக்கும், 3 கால்கள் இருக்கும், 7 கரங்கள் இருக்கும், நாக்குகள் 7 நாக்குகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கையில விசிறியும் ஒரு கையில அக்னி குண்டமும் வச்சிருப்பாரு. இங்க அம்பாள் பேர் ஸ்வாகா தேவி. இவருடைய துணைவியார் பேர் ஸ்வாகா தேவி. அம்பாள் துர்கையிலே சேர்ந்தவங்க, அக்னி துர்கையிலே சேர்ந்தவங்க. இவங்க ஒரு கையில விசிறியும் ஒரு கையில அக்னி குண்டமும் வச்சிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்னியை நம்ம வளர்க்கணும், அதை வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்காக ஒரு அடையாளமா அவர் காட்டுறாரு. இதை புறத்துலயும் சரி அகத்திலையும் சரி ரெண்டுத்துலயும் நம்ம அடையாளமா எடுத்துக்கணும். புறத்துல நம்ம அக்னியை வளர்த்தா வீட்டுக்கு தேவையான வெளிச்சம் எல்லாமே கிடைக்கும். அக்னி சகலத்தையும் எரித்து சாம்பலாக்கும் தன்மையுடையது. ஆனால் மனித உடலில் உள்ள அக்னி என்பது வேறு. பஞ்சபூதங்கள் என்பது பிருத்வி, நீர், வாயு, அக்னி, ஆகாயம் என்பதாகும். அக்னி என்றால் திவ்ய ஜோதி. அதுவே அம்பிகையின் பரஸ்வரூபமாகும். பிரம்மா சிருஷ்டியின் தொடக்கத்தில் எல்லை இல்லாதது அக்னி சக்தியே. அதனால்தான் நடராஜ பெருமானின் திருக்கரங்களில் ஒரு அபூர்வ பொருள் ஒன்று இருந்தது. அதுதான் தீச்சட்டி. அதில் அக்னி என்ற நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அதுவே பிரம்மாண்ட பிரபஞ்ச சக்தி இயக்கம். சகல ஜீவன்களும் அக்னி தேவனின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களே. தேவர்கள் அக்னியின் துணையை நம்பி இருப்பார்கள். யாகத்தில் வளர்க்கப்படும் அக்னி பகவான் புத்திரப்பேற்றை அளித்தும், சீதாதேவி அக்னி பிரவேசம் செய்தபோது கற்புக்கரசி என நிரூபித்ததும் அக்னி தேவன்தான். அக்னி உடலின் இரத்தத்தின் வெப்பமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவேதான் உடலின் அனைத்து இயக்கத்திற்கும் அக்னி தேவை. மனித உடலின் காற்றில் இயக்கமும்
வெப்பத்தை அடிப்படையாக கொண்டு பிராணவாயுவில் சூரிய நாடியாகவும் செயல்படுகிறது. உலகின் ஜோதி மட்டுமல்ல, உடலின் ஜோதி. எனவேதான் இறைவன் ஜோதி வடிவமாக, ஒளி வடிவமாக, நெருப்பு வடிவமாக, அக்னி வடிவமாக காட்சி தந்தான். அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை ஆரம்பித்து மே 28ஆம் தேதி வியாழக்கிழமை முடிவடைகிறது. இந்த நேரத்தில் அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னியை வணங்க வேண்டிய ஸ்லோகம்: ஓம் மகா ஜுவாலாய வித்மகே அக்னி தேவாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். மீண்டும் ஒருமுறை ஸ்லோகம்: ஓம் மகா ஜுவாலாய வித்மகே அக்னி தேவாய தீமகி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை அக்னி நட்சத்திர காலத்தன்று சொல்லி வந்தால் தோஷ நிவர்த்தி ஆகும். சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள அருள்மிகு படவேட்டம்மன் கோவிலின் உள்ளே தனி சன்னதியில் உள்ள தினசரி காலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் சன்னதி நடை திறந்திருக்கும். சனிக்கிழமை மிகவும் விசேஷமான சிவனுக்குரிய விசேஷ நாட்கள் அனைத்தும் அக்னி தேவனுக்கும் விசேஷ நாட்களே. அமாவாசை தினத்தில் காலையில் விசேஷ யாகம் நடத்தப்படுகிறது. மே 4ஆம் தேதி முதல் மே 28ஆம் தேதி அக்னி தோஷ நிவர்த்தியாக அக்னி தேவனுக்கு சிவப்பு நிற பூக்கள், மாலையும் சிவப்பு நிற வஸ்திரம் மிகவும் விசேஷமானது. உடல்நல குறைபாடு உள்ளவர்கள், ஜீரண கோளாறு, உஷ்ண சம்பந்தமான நோய் உள்ளவர்கள், நரம்பு சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் தீராத நோய் தீர்க்கும் அக்னி தேவனை வழிபட. மேலும் பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி, குடும்பத்திற்கே கண் திருஷ்டி போக்கும் அக்னி தேவன் தரிசனம், எதிரிகள் விலகிச் செல்வார்கள், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், கிரக தோஷத்தால் தடைப்பட்ட காரியங்கள் விலகி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உலகின் ஜோதி வடிவம்தான் அக்னி பகவான். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் திருவண்ணாமலை என்றாலும் அக்னி பகவானுக்கு என்று தனி சன்னதி சென்னை குரோம்பேட்டையில் உள்ளது. ஐம்பூதங்களுள் மிகவும் வெப்பத்தன்மை வாய்ந்தது நெருப்பாகும். இந்நெருப்பினை தீ, அக்னி, தேயு என அழைக்கின்றனர். யாகத்தின் போது அக்னியின் பங்கு சிறப்பானது. யாகத்தில் போடப்படும் பொருட்களை அக்னி தேவர்களுக்கும் சிறந்த முன்னோர்களுக்கும் கொண்டு செல்கிறது என்பது ஐதீகம். திருவண்ணாமலையில் நெருப்பின் வடிவமாய் இருக்கும் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரராக எழுந்தருளி நெருப்பின் தத்துவத்தை உணர்த்துகிறார். நெருப்பில்லாமல் புகையுமா? ஒரு பொருள் இருந்தால் மட்டுமே கருத்தானது தோன்ற முடியும் என்ற பழமொழி மூலம் நமது முன்னோர் கூறியிருக்கிறார்கள். நம் உடலில் உணவு, தூக்கம், அச்சம், சேர்க்கை, சோம்பல் முதலியவை நெருப்பின் கூறாகும்.